Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. Guys, இது ஒரு மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ. இது எந்த விதமான டிப் கிடையாது, எந்த விதமான கால் கிடையாது. இது ஜஸ்ட் என்னோட வியூ ஆன் மார்க்கெட். நான் நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணுவேன், இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணுங்கிறதுல தான் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். அதே மாதிரி நம்மக்கிட்ட கொஞ்சம் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸும் இருக்குது, அது என்னென்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ரைட் இன்டு இட். ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி பார்த்துக்கலாம். நிஃப்டி இன்றைக்கும் நம்ம லெவலில் இருக்குது, அதனால் நம்ம பார்த்து பர்ச்சேஸ் பண்ணோம். அதாச்சும் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கேண்டில் டவுன் வந்துச்சு, இதுதான் ஓப்பனிங் கேண்டில். இது நல்லா டவுன்ஃபால் வந்துச்சு, ஆனால் அது கீழே ஒரு டெயில் இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஒரு நிமிஷம். ஸோ இந்த டெயில் பார்த்தீங்களா, இந்த டெயில் வந்துட்டு எனக்கு கான்ஃபிடன்ஸ் என்ன கொடுத்துச்சுன்னா இன்னும் பையர்ஸ் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்காங்கன்னு. அப்போ என்ன பண்ணேன், நான் வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு கரெக்டாக இந்த கேண்டில் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த ஸ்விங்குக்கு கீழே நேற்று நம்ம பிளான் பண்ண மாதிரி இந்த ஸ்விங்குக்கு கீழே நான் எஸ்எல் வச்சுட்டு உட்காந்துட்டேன். இப்போ நம்ம 1:1.5 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு என்ன ஆக்ஷன் அப்படின்னா, ஒரு வேளை இந்த லெவலில் ப்ரீச் பண்ணிவிட்டு 19,500 கிட்ட போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு டைம் நான் பொசிஷன் ஆட் பண்ணி என்னோடய டார்கெட்டில் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இதுதான் நிஃப்டி இன்றைக்கி. இதுதான் என்னோடய ஆக்ஷனாக இருக்கும் ஃபார் டுமாரோ. ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நான் இங்கே என்ட்ரு பண்ணேன், இதுதான் என்னோடய டார்கெட். ஓகே, ஐ எம் ஸ்டில் ஸ்டிக்கிங் ஆன் டு தட். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. ஸ்டாப் லாஸ் இப்படி ஆகிடுச்சு, 1:4 ட்ரேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி நான் இன்றைக்கி எந்த ட்ரேடுமே எடுக்கலை, ஏன்னா எனக்கு கன்விக்ஷன் கிடைக்கல. ஓகே, நேற்று இவ்வளோ பெரிய மூவ் கொடுத்துருச்சு, இன்றைக்கி சைட்வேஸாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரி இன்றைக்கி சைட்வேஸாக இருந்துச்சு. நாளைக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது, 5 மினிட்ஸில் இது ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா நான் என்ட்ரி பண்ணுவேன், இல்லாட்டி இங்கே இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணுற வரைக்கும் நான் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கேன். ஓகே, நான் நெகட்டிவ் எப்போ யோசிக்கிறேன் அப்படின்னா 43,250 கீழே வந்துச்சுன்னா தான் நான் வந்து நெகட்டிவாகவே போகிறேன். அது வரைக்கும் நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன். ஸோ நாளைக்கு ஒரு வேளை 43,700 கிட்ட மார்க்கெட் வந்துச்சு, சஸ்டெயின் ஆச்சு, ஒரு 2 கேண்டில் கொடுத்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக என்ட்ரு பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருவேன். ஓகே, அதாச்சும் 43,600 கிட்டே என்னோடய ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டி. நான் இப்போ எங்கேயுமே செல்லிங் பண்ணல, ஏன்னா இது செல்லிங் மார்க்கெட் கிடையாது, பையிங் மார்க்கெட். நான் இன்னும் அது கூட தான் ஸ்டிக் ஆன் இருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம யூஎஸ் ஆயில் பார்த்துக்கலாம். யூஎஸ் ஆயில் நம்ம ஆல்மோஸ்ட் நேற்று எடுத்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம், நேற்று எடுத்த ட்ரேடில் இல்லை முந்தானேத்து எடுத்த ட்ரேட் இன்னும் நான் ஹோல்ட் பண்ணி இன்றைக்கி தான் என்னோடய ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. அதாச்சும் இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ். இந்த ட்ரேட் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா 1:10 கொடுத்துருக்கு எனக்கு. யூஎஸ் ஆயில் சார்ட்டில் 1:13 காமிக்குது, ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் சார்ட்டில் 1:10 காமிக்குது. எப்படிங்கிறத பிரேக் டவுன் பண்ண பாருங்கள். ஸோ இதுதான் க்ரூட் ஆயிலோட நம்ம இந்தியன் சார்ட். ஓகே, ஸோ நம்ம இங்கே ஷார்ட் பண்ணோம், இது வரைக்கும் பிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே ஷார்ட் பண்ணோம், இங்கே 1:3 புக் பண்ணிட்டேன் ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் மேலே போயிட்டு கீழே வர ஆரம்பிச்சது. நான் என்ன பண்ணேன், என்னோடய ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸஸ் ப்ளேஸ் பண்ணிட்டே வந்தேன். இப்போ என்னோடய ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே இருந்துச்சு, இதை கரெக்டாக டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்துருச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் எங்கே ஷார்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், இந்த லெவல் கீழே ப்ரீச் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக ஷார்ட் பண்ணுவேன். அதாச்சும் 63.45 கீழே வந்துச்சுன்னா நான் ஷார்ட் பண்ணுவேன். ஓகே, ஷார்ட் பண்ணுவேன். டார்கெட் கீழே ரொம்ப இருக்குது, இன்னும் டார்கெட் 1:10 1:8 கூட டார்கெட் இருக்குது. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு வேளை $75.90 கீழே வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஷார்ட் பண்ணுவேன். ஓகே, 90 சென்ட் கீழே வந்துச்சுன்னா ஷார்ட் பண்ணுவேன். டார்கெட் வந்துட்டு 74.117. ஸோ இதுதான் ஆன் யூஎஸ் ஆயில். யூஎஸ் ஆயில் 1:10 1:13 ட்ரேட்ஸ் எல்லாம் வந்துட்டு சின்ன ப்ராஃபிட்ஸ் கிடையாது கைஸ். இதெல்லாம் ஆக்சுவலாக பார்த்தா பெரிய ப்ராஃபிட். நீங்கள் க்ரூட் ஆயில் நார்மல் லாட்டில் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களோட லாஸ் இதில் 2,500, ஆப்போசிட்டில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 34,000. 1:10க்கு சொல்கிறேன் பாருங்கள். 1:10க்கு பார்த்தீங்கன்னா 35,000 ருபீஸ் ப்ராஃபிட். இதே நீங்கள் நார்மல் க்ரூட் ஆயில் ட்ரேட் பண்ணிங்கன்னா. ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ஸ் தான் நான் 90% எடுக்கிறது. ஓகே, நான் சின்ன ஸ்டாப் லாஸஸ் இந்த இடத்துல நானும் வாங்குவேன், ஆனால் இதில் எனக்கு ஈஸியாக ரெக்கவர் ஆகிரும் அதெல்லாம். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூஸ். நெக்ஸ்ட் நம்ம கோல்டு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் ப்ரீச் ஆகிடுச்சு. இப்போ நான் ஷார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். மோஸ்ட் ப்ராபப்ளி கோல்டுனா பாருங்கள், இந்த லெவல் ப்ரீச் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக ஷார்ட் பண்ணிடுவேன். ஓகே, இன்னும் ப்ரீச் ஆகலை, அது க்ளோஸ் ஆகணும், அந்த கேண்டில் அங்கே க்ளோஸ் ஆகணும் ஸ்ட்ராங்காக. ஒரு 2 கேண்டில் இங்கே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ஷார்ட் பண்ணிடுவேன். ஸோ கோல்டு நம்ம ஆல்ரெடி இங்கே ஷார்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது. இப்போ நம்ம ஸ்டாப் லாஸை இங்கே மூவ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து இதுதான் நம்ம ஸ்டாப் லாஸ்.
ஓகே, இந்த ஸ்விங்க்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு இங்கே தான் ஷார்ட் பண்ணுவோம். அதாச்சு எங்கே ஷார்ட் பண்ணுவோம்னா 195க்கு கீழே வந்துச்சுன்னா, அதாச்சும் 1956-55க்கு வந்துச்சுன்னா நான் ஷார்ட் பண்ணுவேன். என்னோடய டார்கெட் இதில் பெருசு 1:16 1:10 கிடச்சா கூட போதும். கோல்டில் அது ரொம்ப பெருசு. ஓகே, ஸோ இதுதான் ஆன் கோல்டு. நெக்ஸ்ட்டு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் பார்த்துக்கலாம். ஆன் அ வீக்லி டைம் ஃப்ரேம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இக்ரிசி மோட்டார்ஸ் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 200+ டேஸில் இது அப் ட்ரெண்டில் இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், 217 டேஸாக அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாளைக்கு இந்த இடத்துல அதாச்சும் டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே ஒரு பாசிட்டிவ் கேண்டில், இந்த மாதிரி ஏதாச்சும் பாசிட்டிவ் கேண்டில் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் என்ட்ரு பண்ணுவேன். என்ட்ரு பண்ணி இதுதான் என்னோடய ஸ்டாப் லாஸாக இருக்கும். அதாச்சும் நான் 605 ருபீஸ்க்கு மேலே ஒரு பாசிட்டிவ் சிம்பிள் எனக்கு பாசிட்டிவ் கேண்டில் வந்துச்சுன்னா நான் என்ட்ரி பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 580 கிட்ட இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெப்கோ ஹோம்ஸ் இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு ரிட்டர்ன் ரீடெஸ்ட்டுக்கு வந்துருக்கு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. செகண்ட் டைம் இப்போ ட்ரை பண்ணுது, கீழே ரீடெஸ்ட்டுக்கு வந்தோடனே நம்ம கரெக்டாக என்ட்ரி பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா 425 430 வரைக்கும் நான் என்ட்ரி பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 406. ஓகே, இது ஒரு நல்ல ஸ்டாக். ரெப்கோ ஹோம்ஸ் இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ குட் ஸ்டாக். லிக்விடிட்டி இஷ்யூ எதுவுமே எனக்கு இதில் தெரியல. ஈஸியாக என்ட்ரி ஈஸியாக எக்ஸிட் நான் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ குட் ஒன். நெக்ஸ்ட் இஸ் எலிக்ஸிஸ். கைஸ், எலிக்ஸிஸ் பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எலிக்ஸிஸ் எல்லாம் வந்துட்டு ஃப்யூச்சர் ஸ்டாக். ஓகேங்களா, நான் 6000 இருக்கும்போதே பர்ச்சேஸ் பண்ணி வச்சிட்டேன். ஓகே, அது 6000 இருக்கும்போதே நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிட்டேன். அதாச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக பாட்டம்லேயே நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ அது நல்ல லெவலில் இருக்குது. ஓகே, எலிக்ஸிஸ் எப்படி பாட்டம் கேப்சர் பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை. இங்கே ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துச்சு. அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்லாம் வாங்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ஆகி மேலே போயிட்டுருக்கு. இங்கே நான் கண்டிப்பாக கொஞ்சம் பொசிஷன் ஆட் பண்ணுவேன். அதாவது நான் இங்கே ஆட் பண்ணுவேன், இங்கே இல்லை கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா கூட ஆட் பண்ணுவேன். இதுக்கு நான் ஸ்டாப் லாஸ் வைக்க மாட்டேன், ஏன்னா இதெல்லாம் போர்ட்ஃபோலியோ இருக்க வேண்டிய ஸ்டாக். இது ஃபண்டமெண்டலாகவும் ஸ்ட்ராங், ஏன்னா டாட்டாவோட ஸ்டாக். நெக்ஸ்ட் எலிக்ஸிஸுங்கிறது ஒரு எலக்ட்ரிக், அதாச்சும் இவங்க வந்துட்டு எலக்ட்ரிக்கில் தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்யூச்சர் வந்துட்டு நிறையா விஷயம் வந்து எலக்ட்ரிக்காக தான் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அதனால் இதெல்லாம் வந்துட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்கள், 10 ஸ்டாக்கில் 5 ஸ்டாக் லாஸ் ஆச்சுன்னா கூட 5 ஸ்டாக் வந்து பெரிய லெவல் ப்ராஃபிட் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் வந்து உங்கள்கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்கணும். ஸோ இது ஒரு போர்ட்ஃபோலியோ ஸ்டாக். கண்டிப்பாக நான் இது என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும்னு தான் பார்ப்பேன். ஸோ இட் இஸ் ஆல்ரெடி தேர். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், அவங்களும் வாங்கி வச்சுருக்காங்க. இஃப் யூ கைஸ் லைக் இட், ஃபண்டமெண்டல் நீங்கள் மார்க்கெட் ஸ்மித் இல்லாட்டி மணி கண்ட்ரோலில் பாருங்கள், பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அதே மாதிரி நேற்று நான் ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி போஸ்ட் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் அதையும் பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் எப்படி பண்ணணுங்கிறது தெரியும். அதில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி கொஞ்சம் நான் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய கண்டென்ட் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் வந்து என்னை டெய்லி கண்டென்ட் பண்ணுறதுக்கு வைக்கும், என்னை மோட்டிவேட் பண்ணும். நான் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா ஐம் வெரி சாரி. பட் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். கண்டிப்பாக ஐ வில் கிவ் யூ வெரி குட் கண்டென்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.